அண்மை செய்தி. இந்த ஆண்டின் இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மீதமுள்ள பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த ஆண்டின் இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது பூந்தமல்லி போரூர் மெட்ரோ சேவை இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வேறு என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். திமுக ஆட்சி காலத்தில் குறிப்பாக மெட்ரோ ரயில்களின் பணிகள் என்பது தற்போது விரைந்து நடைபெற்று வருவதாகவும், முந்தைய ஆட்சியில் தாமதமாக நடைபெற்று வந்த பணிகள், இரண்டாம் கட்ட பணிகள் என்பது இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக கொண்டு வந்து தற்பொழுது இதற்கான ஒப்புதலையும் மத்திய அரசு வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை என்பது தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். மீதமிருக்கக்கூடிய பணிகள் குறித்தாகவும் காலத்திற்குள் நிறைவேற்றிட மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்பணிகளை முழுமையாக நிறைவேற்றும் பொழுது இந்தியாவிலேயே நகர போக்குவரத்து இணைப்பினில் சென்னை புதிய தர அளவுகோல்களை நிர்ணயிக்கும் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். நடைபெற்று வரக்கூடிய பணிகளை இன்று ஆய்வு செய்த போது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் இன்றின் செயலாக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாகவும் கேட்டறிந்து மகிழ்ச்சி அடைந்ததையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் கோவை அதேபோல மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் ஒப்புதலையும் விரைந்து மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவும் மீண்டும் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள்ளாக தொடங்கப்படும் என்றும் மீதம் இருக்கக்கூடிய பணிகள் குறித்தும் விரைவாக நடத்திட முடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை அதே போல கோவை ஆகிய மெட்ரோ திட்டங்களுக்காக விரைந்து மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.